பாவிகளை ஆண்டவர் நேசிக்கிறார். ஏன்னா பாவம் தேவனால் உண்டானதல்ல, பாவம் பிசாசனிடத்தில் உண்டாகி அது மனுஷனுக்குள்ளே வந்து விட்டது. எனவே பாவியான மனுஷனை ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலையாக்க என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அவர் ஒருபோதும் மனிதன் மரித்துவிடக்கூடாது என்று விருப்பப்படுகிற தேவன். பாவியான மனுஷன் மரித்துவிடக்கூடாது என்ற திட்டத்தை உடையவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எசேக்கியேலின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 18ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23வது வசனம். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ அவனுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் தன் வழிகளை விட்டு திருப்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்யக்கூடாது, ஒரு மனுஷன் அக்கிரமான காரியத்தை செய்யக்கூடாது. இந்த வசனங்களை எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய தலைப்பு, கர்த்தர் பாவிகளை பாவத்தில் மரிக்க விரும்பவில்லை. இதுதான் தலைப்பு. கர்த்தர் பாவிகளை பாவத்தில் மரிக்க விரும்பவில்லை என்ற காரியத்தை தான் பார்க்க போகிறோம். அப்போ துன்மார்க்கன் என்று சொல்லும் பொழுது, துன்மார்க்கன் யார் அப்படின்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவன். துன்மார்க்கன் என்று சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகளை பகைக்கிறவன், இன்னொன்று கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவன். துன்மார்க்கன் யார் என்று சொல்லி தாவீது அழகாக என் அப்பன சங்கீதத்திலே வர்ணித்து வைத்திருக்கிறான். ஒரு 34 காரியம் இருக்கிறது. துன்மார்க்கன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் அப்படின்னு. அவன் நீதியை விரும்ப மாட்டான், அநீதியான காரியத்தை செய்வான். ஆபத்து ஒரு மனிதனுக்கு நேரிடுகிறது என்றால் உதவி செய்ய மாட்டான். கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்வதை அவன் பொறுத்து கொள்ள மாட்டான். நீ வளரக்கூடாது என்பதை அவன் கங்கணம் கட்டி செய்வான். இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளைகளே, நமக்கு துன்மார்க்கமான ஜீவியம் இருந்தால் அந்த துன்மார்க்கமான ஜீவியத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். இன்னைக்கு அநேக துன்மார்கள் பெருகியிருக்கிறார்கள். துன்மார்க்கர் என்று சொல்லும் பொழுது ஆளுகிறவர்களும் பெரிய பதவியில் இருக்கிறவர்களும் பணக்காரர்களும் இந்த பூமியிலே அதிகமாய் அவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். மக்களை அவர்கள் துன்புறுத்துகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் துன்மார்க்கர்களாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுடைய வசனம் அவர்களுக்குள்ளே குடிகொள்ளவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை. கர்த்தருடைய அன்பை அவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. அவர்கள் தன்னை ஆராதிக்க வேண்டும், தன்னை கனப்படுத்த வேண்டும், தன்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த துன்மார்க்கர்கள். எனவே துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ. அப்ப சாகிறது என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து வாழ்வழிக்கக்கூடியவர்னு தெரியும். ஆனால் ஒரு சில நேரத்தில் பாவியான மனுஷன் பாவத்தில் மரிக்கும் போது ஆண்டவர் காப்பாற்றி விட தான் நினைக்கிறார். அல்லேலூயா. அவன் சாகிறது ஒருபோதும் ஆண்டவர் விருப்பப்படலை. இன்னைக்கு அநேக பேர் செத்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையிலே ஏதோ வாழ்கிறோம் என்று வாழ்ந்து தினம் தினம் செத்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அநேக பேர். ஆவியிலே சாகிறார்கள், ஆத்மாவிலே சாகிறார்கள், சரீரத்திலும் சாகிறார்கள். பைபிள் சொல்லுகிறது, ஆவியிலே மரணம், ஆத்மாவிலே மரணம், சரீரத்திலே மரணம் என்று 3 மரணங்கள் இருக்கிறது. அதே போல வாழ்வு 3 வாழ்வு இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்வு, ஆத்மா வாழ்வு, சரீரத்திற்குரிய வாழ்க்கை. நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். சாகவே சாகக்கூடாது என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு திருவிருந்து கர்த்தருடைய பந்தியானது இந்த நேரத்திலே கொடுக்கப்பட இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, யோசித்து பார்க்க வேண்டும். துணிகரமான பாவம் செய்கிறவன் தான் துன்மார்க்கன். கர்த்தருடைய வசனத்தை அறிந்திருந்தும் அதற்கு விரோதமாய் செயல்படுகிறவன் தான் துன்மார்க்கனாக இருக்கிறான். நான்லாம் எத்தனை துன்மார்க்கமான செயல்களை செய்திருப்பேன். ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பான்னு சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துடணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த துன்மார்க்கம் நீங்க மாட்டேங்குது.
அது ஒட்டிக்கிட்டே வருது. காந்தத்தோடு காந்தம் ஒட்டுற மாதிரி, காந்தத்தோடு இரும்பு ஒட்டுற மாதிரி துருபிடித்த இரும்புகளாய் ஒரு சில நபர்கள் இருக்கிறார்கள். அவை பாவத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பாவத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிற நபர்கள் தான் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். இப்ப நீங்கள் பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. பரிசுத்தவான்களுக்கு தான் இந்த வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு தான் இந்த வேத புத்தகத்தினுடைய ரகசியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவியான ஒரு மனுஷனை விடுதலையாக்கி ரட்சிக்கிறவர் கர்த்தர். அதற்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் அவரோடு கூட உறுதுணையாக இருந்து பிசாசின் மனிதர்களை தேவன் பக்கம் கொண்டு வருவதற்கு, துன்மார்க்க வலையிலிருந்து தப்பிப்பதற்கு பரிசுத்தவான்களாகிய உங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். எனவே உங்கள் வழிகளை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து பாருங்கள். நீங்கள் எங்கு செல்கிறீர்கள், யாரோடு பேசுகிறீர்கள், யாரோடு பழகிறீர்கள், எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீர்கள் என்பது மிக 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 முக்கியம். பிசாசு நீங்கள் பேசுகிற அந்த வாயின் வார்த்தைகளை வைத்து தான் உங்களிடத்திலே அவன் ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு துன்மார்க்க வரையிலே நடத்துகிறான். உங்கள் வாயின் வார்த்தை என்பது முக்கியம். இந்த சரீரத்திலிருந்து தீயவைகள் எது வரக்கூடாது. அல்லேலூயா. தீயவைகளை நீங்கள் பேசக்கூடாது, தீயவைகளை நீங்கள் நாடக்கூடாது. பிசாசானவன் இந்த தீயவைகளை புகுத்துவான். அது மறைமுகமாகவே அவன் செயல்படுத்துவான். பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளாக எப்படி பிரவேசிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். பாவம் தானாகவே உள்ளே உண்டாகவில்லை. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறார். மரணத்தை உடையவன் உங்களுக்குள்ளே மரணத்தை வைக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு ஜீவனை தருகிறேன், அது உங்களை வாழ வைக்கும். ஆத்மாவிலே வாழ்வு, சரீரத்திலே வாழ்வு, ஒரு ஆவியிலே வாழ்வு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பாழாய் போயிருக்கிறது. மதில் இடிந்த ஒரு செவுரை போல இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை பாலவான வாழ்க்கையாய் இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை காணல் நீரை போன்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை செத்து செத்து பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க பிழைப்பு என்பது கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைத்தால் நன்றாக இருக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் மறந்துவிட வேண்டாம், சாகிறது ஆண்டவருக்கு பிடிக்காது. சாகதற்காக உங்களை படைத்திருக்கிறார். வாழ்வு தரும் வார்த்தை இடத்திலே உண்டுதான் என்று சொல்லுகிறார். வாழ்வு தரும் வார்த்தை யாரிடத்திலே உண்டு? கர்த்தராகிய தேவனிடத்தில் உண்டு. உங்களுக்குள்ள அந்த வாழ்வு தரும் வார்த்தை இருக்கிறதா என்பதை நினைவுபடுத்தி பாருங்கள். பரிசுத்தவான்களே, வாழ்வு தரும் வார்த்தைகளை சிந்தித்து பார்க்கும் பொழுது உங்களை ஆண்டவர் வாழ வைப்பா. நன்றாக கவனியுங்கள். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் இப்பொழுது 32வது வசனத்தை வாசியுங்கள். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சாகிறவனுடைய சாவை ஆண்டவர் ஒருபோதும் விரும்பவில்லையாம். ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ சாகவே சாவா என்று சொன்னார். அவன் செத்து போனான். ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே செத்து போனவனாய் காணப்பட்டான். ஆண்டவராகிய தேவன் இப்பொழுது நம்ம மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ சாவதில்லை, நீ பிழைப்பாய் என்று சொல்லுகிறார். அநேக பேர் சாவதற்கு துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேய் பேச்சை கேட்டுக்கொண்டு, பிசாசின் மனிதர்களுடைய பேச்சை கேட்டு. நீங்கள் சாவதற்காக அழைக்கப்படவில்லை, நீங்கள் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. உடலை கொல்லுவதற்காக பிசாசானவன் வருகிறான். மனுஷனை விழுங்குவதற்காக பிசாசானவன் வருகிறான். தேவ பிள்ளையே, இந்த உலகத்திலே வாழும் பொழுது உனக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தை ஜெயித்தவர் சொல்லுகிறார், நான் மரித்தேன் ஆனாலும் சதாகாலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனவே நீங்கள் சாவதில்லை, நீங்கள் அழிவதில்லை. தேவ பிரசன்னத்திலே வாழுகிறவர்கள் தேவனோடு வாழ்வார்கள். அவர்களுக்கு முடிவு என்பது கிடையாது. முடிவில்லாத தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நீங்க தான் அந்த லிஸ்ட்ல வருவீங்க. ஆமென். அருமையானவர்களே, மனம் திரும்புங்கள்,
அப்பொழுது பிழைப்பீர்கள். ஒரு சில பாவங்கள் செய்துவிட்டு அழுது கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, அந்த பாவங்கள் என்னை எரிச்சலூட்டுகிறதே, அந்த பாவம் என்னை அக்கினி கடலுக்கு நேராய் செல்கிறது என்று உணர்வுள்ளவன் ரட்சிக்கப்பட்டு விடுவான். அவன் மனம் திரும்பி விடுவான். என்னுடைய ஆவியோ ஆத்துமோ சரீரமோ நரகத்திலே விழுந்து விடக்கூடாது என்று சொல்லக்கூடியவன் மனம் திரும்பி விடுவான். ஐயோ, நான் பாவம் செய்கிறேன், நான் மனம் திரும்ப வேண்டுமே என்று சொல்லி தன் உள்ளத்திலே அழுது புலம்புகிறவன் மனம் திரும்ப விடுவான். உன் பாவத்தை விட்டுவிட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு நடந்து கொள். அநேகர் ஏமாற்றுகிறார்கள், நடிக்கிறார்கள், கிறிஸ்துவனை போல நடிக்கிறார்கள், கிறிஸ்துவுக்கு உரியவனை போல நடிக்கிறார்கள். நாம் நடிக்கிற காரியத்தை விட்டு விடுவோம். ஏனென்றால் பிசாசானவன் நடிகன். அவன் கிறிஸ்துவுக்கு முன்னாடி நடித்தான், பிதாவுக்கு முன்பாக நடித்தான், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாகவே அவன் நடித்து கொண்டே வருகிறவன். இந்த உலகமும் நடிகன் பின்னாடியே போகிறது. நாமோ கிறிஸ்துவுடைய உண்மையான சத்தியத்தை அறிந்து அதிலே நடக்கிறோம். உண்மை என்பது சத்தியம், சத்தியத்தில் நடக்கிறோம். அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாகிறவனுடைய சாவை விரும்பவில்லை. நீங்கள் எத்தனை தடவை தற்கொலை முயற்சிகளை ஒரு சில நேரத்தில் ஏறெடுத்திருப்பீங்க. ஒரு பிரச்சனை வந்த பிறகு ஏதாவது மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏதாவது ஒன்று செய்து விட்டீர்கள் என்றால் என்ன நடக்கும்? நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மாணவன் படித்து கொண்டே வந்தான். திடீர்னு மார்க்கு கம்மியாயிருச்சு. மார்க்கு கம்மியான ஒட்டியுமே உடனே சூசைட் பண்ண பிசாசானவன் வற்புறுத்தினான். அவன் சூசைட் பண்ணுறதுக்கு போகும்போது கர்த்தர் அறிந்த பிள்ளைதான் ஆண்டவர் இறை தூதனை போல ஒரு மனிதனை அனுப்பி, ஏன் தம்பி சோகமாக இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, நீ எத்தனை மார்க் எடுத்த, இப்போ ரிசல்ட் வந்திருக்குமே அப்படின்னு சொல்லும் பொழுது, மார்க்கு கம்மியாக எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதை குறித்து கவலைப்படாத தம்பி, இன்னைக்கு மார்க்கு கம்மியாக எடுக்கலாம், ஆனால் உனக்குள்ள ஆண்டவர் டேலண்ட்டை தந்திருக்கிறாரு, அதனால் நீ பயப்படாத தம்பி, என்ன மார்க்கு கம்மி தானே, அடுத்து என்ன பண்ண நிறைய எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் உற்சாகப்படுத்திட்டு போயிட்டாரு. இப்போ அவனுக்குள்ளே ஒரு குழப்பம், நான் சாகிறதா இல்லை வாழணுமா அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன காரியம் ஒன்றே ஒன்று தான், இயேசு நம்மளை வாழ வைக்கிறவர் தம்பி, அவரை நம்பு, அவருக்காக வாழுன்னு சொல்லி போன விட்டியுமே அந்த மனிதனுக்குள்ளாக ஒரு தெம்பு வந்துருச்சு. அந்த வாலிப தம்பி மரிப்பதற்காக போனவன் மரிக்கவில்லை. அவனுக்குள்ளே தேவ உணர்வு வந்து விட்டது. அவன் கர்த்தருக்காக இப்போ கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அருமையானவர்களே, அவன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்காக கர்த்தருடைய வசனத்தை நம்ப ஆரம்பித்தான். பெரியவர்களை அவர்கள் மதித்து நடந்தான். இப்பொழுது உணர்வுள்ள ஆவி வந்து அவனை சாகடிக்கவில்லை. அவன் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்து விட்டான். அல்லேலூயா சொல்லலாமே. நீங்களும் ஒரு சில நேரங்களில் துன்பம் வரும்போது துவண்டு போய் விடுகிறீர்கள். கசப்பு வெறுப்பு காயங்கள் வரும்போது உங்களை நீங்களே மாய்த்து கொள்ள விரும்புகிறீர்கள். அப்படிப்பட்ட காரியத்தை விட்டு விடுங்கள். உங்கள் பிள்ளை திடீர்னு சுளீர்னு ஒரு பேச்சு பேசிவிட்டையும் அதை தாங்க முடியவில்லை பேரண்ட்ஸால். நான் மார்பில் பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை எனக்கு விரோதமாக எழும்புதே அப்படின்னு சொல்லி எத்தனையோ தாய்மார்கள் தகப்பன்மார்கள் விஷத்தை குடித்து செத்திருக்கிறாங்க. அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய வாழ்வை பெறக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை மட்டுமே வாழ வைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தா என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். ரோமருக்கு அடுத்து வரும். ரோமர் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர், அப்படி எத்தனாவது புத்தகத்துக்கு பின்னாடி வருதுன்னு பாருங்க. 286வது பக்கத்தில் என்ன இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த புத்தகங்கள்லாம் உங்களுக்கு முக்கியம். இதில் இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் ஜாக்கிரதையாக படிக்க வேண்டும். வசனத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். அப்போ ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அருமையானவர்களே, என்று 1 தீமோத்தேயு 1:15 எல்லாரும் என்னோடு சேர்ந்து வாசிங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான்.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பாவிகளிலும் பிரதான பாவியாய் இருந்தேன். எப்ப? முன்னொரு காலத்துல நான் கிறிஸ்தவர்களை கொன்றேன், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எழும்பினேன் என்று சொல்லி இந்த யூதன் சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்பின பிறகு, பாவியாய் இருந்த மனுஷன் பரிசுத்தமாகி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த பிறகு இந்த பாவமான காரியங்களை அவர் செயல்படுத்தவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. பாவம் செய்யாதிருப்பீர்களாக, உங்கள் மேல் குற்றம் சாட்டு சுமத்தாதபடி கர்த்தருக்குள்ளாக நீங்கள் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்கிற நீங்கள் ஒருவேளை பாவம் செய்வதற்கு யாராவது தூண்டுவார்கள் என்றால் அதன் வழியிலே பின்பற்ற வேண்டாம். அல்லேலூயா. இன்னைக்கு சரீரத்தை அநேக தேவ பிள்ளைகள் கெடுத்துக் கொள்கிறார்கள் பாவத்தின் வழியாக. கையிலே பரிசுத்த வேண்டும், கண்களிலே பரிசுத்த வேண்டும், உதட்டிலே பரிசுத்த வேண்டும், வார்த்தையிலே பரிசுத்த வேண்டும், நாக்கிலே பரிசுத்த வேண்டும், கால்களிலே பரிசுத்த வேண்டும், உங்கள் இருதயத்திலே பரிசுத்த வேண்டும். இவைகள் எல்லாம் ஒரு பெரிய மெசேஜே இருக்கிறது பரிசுத்தத்தை குறித்து. அப்ப உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நமக்கு தேவையானது பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். உங்கள் சிந்தனையிலே பரிசுத்தம். நீங்கள் பரிசுத்தத்தோடு நடந்து கொள்ளுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே நடந்து கொள்ளுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை துதியுங்கள். பரிசுத்தம் வரும் பொழுது பாவம் விலகி போகிவிடும். இந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னா, இது போன்று தேவனுடைய சன்னிதானத்தில் அமரும் போதெல்லாம் நாம் பரிசுத்தத்துக்குள்ளாக நம்மளை காத்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய சன்னிதானத்தில் வரும்போதெல்லாம் நாம் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். ஜீவ நீரூற்று நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எதற்காக இயேசு கிறிஸ்து வந்தா? பாவிகளை ரட்சிக்க உலகத்திற்கு அவர் வந்தார். இந்த வார்த்தை எப்படிப்பட்டது? அங்கீகரிக்கப்படத்தக்கது, பாத்திரம் உள்ளது. ஆனா நான் பாவிதான். பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றி நீ சொல்லுங்களே. பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றி நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய தகப்பன் சிலை வழிபாடு உடையவர், சிலையை செய்து அதை விற்கக்கூடியவர். அந்த பாவத்திலிருந்து ஆபிரகாமை தூக்கி ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாற்றி தேவனுக்குரிய இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த பேச்சுகளையே பேசுகிறேன் என்று சொல்லி சொன்ன மனிதன். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த 5 வசனங்களுக்கு மேற்பட்டு வாசிக்கும் பொழுது, ஐயோ நான் அதமானேன் என்று சொன்னார். ஒரு கொரட்டிலே தூதனானவன் நெருப்பை எடுத்து வாயில வைக்கும் பொழுது அந்த அசுத்த பேச்சுகள் எல்லாம் நின்று போனது. தீர்க்க தரிசன வார்த்தை அவர் வாயிலே வந்தது. பாவியான மனுஷனை பரிசுத்தமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாற்றிவிட்டார். இயேசு கிறிஸ்துவுக்குரிய சீசர்கள் அநேக பேர் பாவத்தில் இருந்தார்கள். அதில் குறிப்பாக பார்க்க பேதுரு சொல்லுகிறார், நான் பாவமான ஒரு மனுஷன், பாவியாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு பின்னாடி வரணுமா அப்படின் போது என் பின்னே வா என்று சொல்லி அழைத்து பேதுருவை உருவாக்குகிறார். பாவியானவர்களை இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் பரிசுத்தவான்களாய் மாற்றுவதற்கு, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு. அதே போலதான் 13 நிருபங்களை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல், பாவிகளிலும் பிரதான பாவி நான் தான், கிறிஸ்துடைய சித்தத்தை உணராதவன் நான் தான், கிறிஸ்துவர்களை கொன்றவன் நான் தான், இப்பொழுதோ அதே கிறிஸ்துவுக்காக நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். எத்தனை தடைகள் பவுலுக்கு வந்தது, எத்தனை முறை அவரை கல்லெறிந்தார்கள், எத்தனை முறை அவரை கொல்லுவதற்கு சிறைச்சாலையிலே வைத்தார்கள்.
ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் காப்பாற்றி புறஜாதிகளுக்கு ஊழியத்தை செய்வதற்காக பவுலை வைத்தார். அல்லேலூயா. பாவியான மனிதர்களை தான் பரிசுத்தவான்களை மாற்றுகிறார். ஆனால் மீண்டும் மீண்டும் பாவம் அந்த மனிதன் செய்யும் பொழுது கர்த்தர் சோர்வடைகிறார். கர்த்தர் மிகவும் மிகவும் வேதனைப்படுகிறார். ஒரு சில நேரத்தில் அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. சவுல் என்கிற ஒரு மனிதன் உண்டு பழைய ஏற்பாட்டு காலத்தில். அவனே தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்லி சாமுவேலிடம் சொல்லும் பொழுது அபிஷேகம் பண்ண விட்டியுமே பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டார் சவுல். எப்படிப்பட்ட பாவம்? அந்த பொல்லாத மனிதர்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்கிறது அதே போல இவர் விரும்ப ஆரம்பித்தார். அதனால பாவம் உள்ளே வர ஆரம்பித்து விட்டது. அருமையானவர்களே, பெலிஸ்தருடைய முறைமைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாம், அவைகளின்படி நடக்க வேண்டாம், அவைகளில் ஒன்றும் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விருப்பப்பட்டார். ஆனால் இவரோ, இந்த சவுலோ, எல்லா பொல்லாத மனிதர்களிடம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க ஆரம்பிச்சார். ஏன் ஆண்டவரை அவங்கள சாகடிக்கணும் அப்படின்னு. அப்ப பாவத்துக்கு உடந்தையா இருக்கக்கூடாது, பாவ மனிதர்களுக்கு உடந்தையா இருக்கக்கூடாது. பாவத்திற்கு நீ உடந்தையானால் நீ பாவத்திலே சாவாய். பரிசுத்தத்தோடு இருப்பீர்கள் என்றால் ஆண்டவரோடு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்ப நீங்கள் வாழ்வடைந்து கொண்டே இருக்க முடியும். அல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தேவன் தானே தருகிறார். அவரிடத்தில் தான் நீங்கள் சேர வேண்டும். எனவே நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறீர்கள், கிருபையோடு இணைந்திருக்கிறீர்கள். சாவு உங்களுக்கு வராது. அல்லேலூயா சொல்லுங்க. மனிதன் மரிக்கிறான், புதைக்கப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் விதையாக இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். ஏனென்றால் மரணம் உங்களுக்கு இல்லை. மரணத்தின் அதிபதியாகிய சாத்தானை இயேசு கிறிஸ்து தம்முடைய காலாலே மிதித்து போட்டா. நீ அழக்கூடாது, நீ அழக்கூடாது. பாவம் உன்னை தொடரக்கூடாது. பாவம் உங்கள் வாசப்படியிலே படுத்திருக்க கூடாது. பாவம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படவே கூடாது. அவைகள் எல்லாம் வரும், அவைகள் எல்லாம் உதறி பூன்னு தள்ளி விட்டுட்டு ஓடணும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்கள் தான் அந்த ஆலயம். பரிசுத்தமான ஆலயத்தை யார் கெடுக்கிறார்களோ அவர்களை தேவன் கெடுப்பார். நீங்கள் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படக்கூடியவர்கள். பாவத்தின் மேல் பாவம் செய்யாதீர்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாய் எழும்பாது இருப்பீர்களாக. தேவனுடைய ஆவிக்கு விரோதமாய் எதையும் செய்யாது இருப்பீர்களாக. ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் பிள்ளை என்னோடு இருக்கிறபடியினால் பாவம் செய்யக்கூடாது. பாவத்திலே விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏற்கனவே பிசாசு வீழ்ந்து போனான், அவனோடு சேர்ந்து நாம் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வாழ்க்கை தான். 7 ஜென்மம்லாம் கிடையாது இந்த பூமியில. ஒரே ஒரு வாழ்க்கை, அது கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ற வாழ்க்கை மட்டும்தான். மனிதன் மரிச்சிட்டானா அடுத்த நியாய தீர்ப்பு தான். அப்ப நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தருக்கு முன்பாக நாம் செம்மையானவர்களாய் நிற்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டிருக்கிற நாம் பாவத்தை ஒருபோதும் செய்ய மாட்டோம். அந்த விசுவாசத்தோடு காணப்படுவோம். பாவத்தில் விழாதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்து கர்த்தருக்குள்ளாக ஒப்புவிட்டு உங்களுடைய செய்களை செய்யுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே நாம் வாழ்வோம். நித்திய வாழ்வு, மனமகிழ்ச்சியின் வாழ்வு, கர்த்தருக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கையை நாம் வாழுவோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினாலே தான் இதெல்லாம் நடக்கும். நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே குடிகொண்டிருக்க வேண்டும். சமாதானத்தின் ஆலோசனை கர்த்தர் உங்கள் நடுவிலே இருந்து சமாதான பிரபு உங்களை வழிநடத்தி செல்லுவார். இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பாவம் செய்யாதே. அல்லேலூயா. வாதை நோயில பலவிதமான காரியங்களோடு நோய்பட்டவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேடி சென்றார்.
நோய்வாய்ப்பட்டவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம், இனி பாவம் செய்யாதே. உடனே வியாதி மாறிவிட்டது. இனி பாவம் செய்யாதே. அவனுக்கு இருக்கிற எல்லா வியாதியும் மாறிவிட்டது. அவளுக்கு இருந்த எல்லா வியாதியும் மாறிவிட்டது. இனி பாவம் செய்யாதே. எது பாவம்? கர்த்தருடைய வசனத்தை மீறுகிறதே பாவம். எது பாவம்? ஜெபம் பண்ணாத ஒரு பாவம். எது பாவம்? தேவனோடு கூட உட்காராத ஒரு பாவம். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் இவ்வளவு நேரம் உட்கார்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கர்த்தரோடு இசைந்து இருக்கிறோம், கர்த்தரோடு ஒன்றாயிருக்கிறோம், கர்த்தரோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோம். நீ சாவதில்லை. ஏனென்று சொன்னால் மரணம் உன்னை அணுகாதபடி கிறிஸ்து உன்னை காத்து கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கிறதுனாலே சுகம். தேவனுடைய ராஜ்யம் உங்கள் நடுவில் இருக்கிறபடினாலே சுகம். இப்பொழுதும் கூட 1 யோவான் 1வது அதிகாரம் 7 முதல் 10 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க போறீங்க. 1 யோவானை எடுத்துக்கொள்ளுங்க. பின்பக்கம் என் அப்பனா இருக்கும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 முதல் 10 முடிய உள்ள வசனங்களை இப்பொழுது நீங்கள் வாசிக்க போகிறீர்கள். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். எடுத்துக்கொண்டீர்களா? பக்கம் எத்தனாவது பக்கம்? பக்கம் எத்தனாவது பக்கம்? 325வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 325வது பக்கம் 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 7 முதல் 10 வரை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அருமையானவர்களே, நாம் பாவம் செய்கிறவர்களா இருந்தோம். இனிமேல் பாவம் செய்யக்கூடாது. இனிமேல் பாவம் செய்ய மாட்டோம். நான் பாவமே செய்யலை அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? அப்போனா கர்த்தரை பொய்யராக்குகிறீர்கள் என்ற அர்த்தம். இதுவரை நான் ஒரு பாவம் செய்யவே இல்லையே, நான் எப்படி பாவம் செஞ்சேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் இந்த 10வது வசனம் சொல்லுகிறது, நான் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஆண்டவரை பொய்யராக்கிறாதீங்க. ஆண்டவர் ஒருபோதும் பொய்யுரையாத தேவனாய் இருக்கு. ஒருபோதும் பொய் பேசுவதில்லை. அவர் பொய்யுரையாத தேவன். அவர் உண்மையை மட்டும் பேசுகிறவர். அவர் உண்மைக்கு பாத்திரவானாய் இருக்கிறார். அவரை நீங்கள் பின்பற்றும் போது உண்மை மட்டும் பேசுங்க. அவர் பொய்யுரையாத கர்த்தர். அல்லேலூயா. அருமையானவர்களை, இதில் பார்க்கும் பொழுது அவர் ஒளியிலே நடக்கிறார், நாமும் ஒளியிலே நடப்போம். ஒளியில் நடப்போம், வாருங்கள் வாருங்கள். ஏன்னா அவர் ஒளியிலே நடக்கிறார், நாமும் ஒளியிலே நடக்கணும். இந்த சூரிய வெளிச்சத்தில் மத்தியான நேரத்தில் நடந்தால் என்ன ஆகும்? மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவீங்க. பல மணி ஒரு 2-3 கிலோமீட்டர் நடக்கிறீங்கன்னா இந்த பொல்லாத வெயில் ஒரு மனிதனை சாவுக்கு நேராய் நடத்துகிறது. ஆனால் கிறிஸ்துவுடைய ஒளி இருக்கிறது அல்லவா, அந்த ஒளி பரலோகத்துக்கு நேராய் உங்களை நடத்துகிறது. ஆமென். இதில் என்ன பார்க்கும் பொழுது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நிறைய பேர் நான் பாவம் செய்யலைன்னு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ளான அன்பை உறவை பெற்று கொண்ட பிறகும் அடிக்கடி பாவம் என்கிற உணர்வு வந்துச்சுன்னா அதை தூர விசிறி போருங்க. இன்னைக்கு மேற்கொள்ள முடியல பாவத்தை. ஒரு சிலரால் டிவிக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது ஒரு பாவம் தான். செல்லுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது ஒரு பாவம் தான். பீடிக்கு சிகரெட்டுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது ஒரு பாவம் தான். பாருங்க, குடிக்காரன் ஒரு ஜாலியாக குடிக்க ஆரம்பிப்பான், அப்புறம் வாரத்துக்கு 3 நாள் குடிக்க ஆரம்பிப்பான், அப்புறம் வாரத்துக்கு 7 நாளும் குடிக்க ஆரம்பிப்பான், அப்புறம் காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்ச விட்டியும் டெய்லியும் குடிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அந்த பாவமானது அதிகம் செய்ய 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 அதில் அடிமைப்பட்டு போகிறான். அருமையானவர்களை, கெட்ட வார்த்தை பேசுகிறவன் ஒரு சிலரால் கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்க முடியல. கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கான். அதிலிருந்து முதல் விடுதலை ஆகுங்க. அல்லேலூயா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மறைமுக பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த பாவத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதிலிருந்து விடுதலை தருகிறவர் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா.
விடுதலை என்பது கர்த்தர் அந்த பாவத்தை எல்லாம் விட்டு பிரித்து எடுப்பது. ஆமென். ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது, பாவத்தோடு ஒட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இரவு நேரத்தில் அதிக விதமாய் பாவத்தை கட்டி கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு இருக்கிற மக்கள் மத்தியிலே இந்த செல்போன் வந்த பிறகு, இன்டர்நெட்டே உலகமே உள்ள வந்த பிறகு ஆண்டவரை மறந்து விட்டார்கள். அது ஒரு பெரிய பாவம். அருமையானவர்களே, எது பாவம்? சபையிலே உட்கார்ந்து கொண்டு பொல்லாத சிந்தனைகளை சிந்திப்பீர்கள் என்றால் அது பாவம். ஏன்னா பரலோகத்தில் விலப்பட்ட பிசாசு லூசிபர் எனப்பன காணப்பட்ட அவன் சிந்தனை எனப்பன கொடூரமாக இருந்தது. நான் தேவனுக்கு மேலாக உன்னதத்தில் உட்காருவேன் சிந்தித்து கொண்டிருந்தான். இன்னைக்கு அநேகருடைய சிந்தனை என்ன தெரியுமா? ஒருத்தனை காலி பண்ணி நான் மேலே உட்காரணும். அது பெரிய பாவம். வஞ்சிக்கிற ஆவி உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. அது வஞ்சகம், பெரிய பாவம். கொலையை காட்டிலும் பெரிய பாவம் என்ன தெரியுமா? தேவனோடு நான் இருக்கிறேன்னு சொல்லியும் தேவனோடு இருக்கவில்லை என்றால் அது பாவம். அருமையானவர்களே, கண்ணீர் விட வேண்டிய நாட்கள் இது. ஏனென்று சொன்னால் பாவம் படுத்து கிடக்கிறது வாசப்படியில். அதை தான் தாண்டி தாண்டி போயிடுறீங்க. அந்த பாவத்தை கொல்லணும் இயேசுவின் ரத்தத்தினால். அல்லேலூயா. இருதயம் மழுங்கி போனவர்களாக இருக்கக்கூடாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் வாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஏசாயா 53 அதிகாரம் 4 மற்றும் 5, 6 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா 53 அதிகாரம் 4 முதல் 6 முடிய உள்ள வசனங்களை நாம் திருப்பிக் கொள்ளலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவன் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல் வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அருமையானவர்களே, தன் வழியிலே நாம் போய் கொண்டிருந்தோம், பாவத்தை செய்து கொண்டே போய் கொண்டிருந்தோம். ஆனால் கிறிஸ்து நமக்கு வந்ததுனால தான் ஆக்கினையிலிருந்து விடுதலை. இந்த ஏசாயா 53 அதிகாரம் 4 முதல் 6 முடிய உள்ள வசனங்களிலே கிறிஸ்து நமக்காக பாடுபட போகிறதை குறித்து முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த வார்த்தை மெய்யான வார்த்தை. நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டதுனால நமக்கு ஒரு விடுதலை, நமக்கு பார சுமை அகற்றப்பட்டது. கிறிஸ்துவினாலே ரட்சிப்பு, கிறிஸ்துவினாலே மீட்பு, சமாதானம், கிறிஸ்துவினாலே ஆறுதல், கிறிஸ்துவினாலே நமக்கு பரலோகம் செல்ல வழி. அவராலே நாம் பிழைக்கப்படுகிறோம், அவராலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவர் அவர்தான். பாவத்திற்கும் பரிசுத்தத்துக்கும் ரோமகணம் தான் வித்தியாசம். இந்த முடி இருக்குது பாருங்க, பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் ரோமகணம் தான் வித்தியாசம். அதுக்கெல்லாம் பெரிய கணமெல்லாம் இல்லை. நீ யாருக்கு விட்டு கொடுக்குறீங்க? பாவத்துக்கு விட்டு கொடுக்குறீங்கன்னா பரிசுத்தத்துக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய சிந்தனையை விட்டு கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது முக்கியம். அல்லேலூயா. பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றி நீ சொல்லுங்களே. பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றி நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாளுடைய தலைப்பு என்ன? கர்த்தர் பாவிகளை பாவத்தில் மரிக்க விரும்பவில்லை. அப்ப என்னதான் கொடுக்க வந்தார்னா, ரட்சிப்பை கொடுக்க வந்தார். யோவான் 3 அதிகாரம் 16 வசனம் 16 18 முடிய உள்ள வசனங்கள் இவ்வாறாக இருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம்
ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அருமையானவர்களே, குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியாமல் போனால் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக மாற்றப்படுவீர்கள். ஆக்கினை தீர்ப்பு வந்தடைந்து விட்டது. குமாரனை உடையவன் தான் ஜீவனை உடையவன். வாழ்வு தரும் வார்த்தையாகிய இயேசு உங்களுக்கு ஜீவனை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். பாவத்திலே சாக வேண்டாம், பாவத்திலே சாக வேண்டாம். பாவம் செஞ்சு 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 அநேக பேர் ஆவியில் ஆத்மாவில் ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன் மறித்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த குற்ற உணர்வை பிசாசான கொடுத்துக்கிட்டே இருக்கான். என் இயேசு விடுதலை தந்து விட்டார் என்று சிந்தியுங்கள். என் இயேசுடைய இரத்தத்தினாலே பாவங்களை கழுவிவிட்டார் என்று நீங்கள் உங்கள் வாயினாலே அறிக்கையிடுங்கள். உங்கள் வாழ்க்கை பாவங்களை உங்கள் வாயினாலே அறிக்கையிட்டு, சாபங்களை உங்கள் வாயினாலே அறிக்கையிட்டு விடுதலை ஆங்க. இயேசு என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். இயேசு என் அக்கிரமத்தை எல்லாம் நீக்கிவிட்டார். எனக்கு இருக்கிற ஆக்கினை எல்லாம் விலக்கி விட்டார். இயேசுடைய தழும்புகளால் நான் சுகமாயிருக்கிறேன். இயேசுடைய நாமத்தினாலே நான் ஜெயம் எடுத்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் பிசாசை வீழ்த்தி இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு பாவ உணர்வு இனிமேல் வராது. இயேசுவின் நாமத்தினாலே பரலோகத்தை குறித்து நான் மேன்மையா எண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாயிருந்தோம், அப்போது கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார். தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவை அனுப்பி வைத்தார், ஒரே குமாரனை. அவர் மூலமாக நமக்கு ரட்சிப்பு உண்டானது. எனவே அவர் நம்ம மேல அன்பை வைத்திருக்கிறார். அந்த அன்பு பெரியது. உங்க அன்பு பெரியது ஆண்டவரே, உங்க பாசம் பெரியது, உங்களுடைய நேசம் பெரியது. நீங்க தான்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்க வாய் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய வாய் கர்த்தரை துதித்து 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 மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதிக நேரம் டிவியை பார்க்காம, செல்போனை பார்க்காம, உலகத்தை பார்க்காம உன்னதரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருங்க. பரிசுத்த அடைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அவர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்திடுமே. அல்லேலூயா. இந்த வானமும் பூமி யாருடையது? கர்த்தருடையது. வானம் என்பது ஹெவன், பரலோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை நாட வேண்டும். பரலோகம் நம்மிடத்தில் இருக்கிறது. கிறிஸ்து தான் பரலோகத்தையும் இந்த பூலோகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாய் இருக்கிறார். பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளை இணைக்கிறார். எனவே அவருக்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கணும். ஏன்னா அவர் ஜெயிச்சுட்டாரு. ஜெயம் பெற்றவருக்கு முன்பாக தோத்தவங்க எல்லாம் என்னன்னா அவருக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு தான் ஆகணும். நம்மெல்லாம் பாவத்தில் இருந்தோம், பிசாசுக்கு அடிமைப்பட்டு இருந்தோம். இப்போ நம்மளை விடுதலை ஆக்கினதுனால அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுறார். தப்பு இல்லை. அவரை தொழுது கொள்வதனால நம்ம தான் நல்லா இருப்போம். ஆமென். அவரை மகிமைப்படுத்த தேவ பிள்ளைகள் நன்றாக இருப்போம். ஏன்னா நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அன்பு, அவருடைய அன்புனால தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார் அன்பா இருங்கன்னு சொல்லி. இந்த பூமியில் இருக்கவங்க வீம்பா இருக்கிறாங்க, அன்பு செலுத்தாம வம்பு வீம்பிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்ம வாழ்ந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 30, 31 வசனத்தை வாசிக்க போறோம். அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதோர் போலிருந்தா இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார்.
அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். அருமையானவர்களே, அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அறியாமையில் உள்ள காலம்னா இயேசு அப்ப வரல. பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர் இருந்தார் தான். பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கும் பொழுது அவர் மீட்பை கொடுக்கவில்லை. இப்ப மீட்பை கொடுக்கும்படியே இயேசு நமக்காக மரித்து விட்டார். எனவே மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனிதர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். மனம் திரும்ப வேண்டும். உங்க பிள்ளைகள் மனம் திரும்பணும். உங்களுடைய கணவனோ மனைவியோ மனம் திரும்ப வேண்டும். அருமையானவர்களே, மனம் திரும்பாவிட்டால் பாவ மன்னிப்பு அங்களுக்கு இருக்காது. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு கூட தந்துடுவார். அல்லேலூயா. எல்லாத்தையும் கூடையா தர மாட்டாரு, சேர்த்து தந்துடுவாரு, எல்லாத்தையும் தருவார். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவான். பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். நீ நாடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடு நிம்மதி இயேசுதான் தராரு. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறீர்களா? நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசுவை தேடும் போதெல்லாம் விடுதலையும் நிம்மதியும் நமக்கு உண்டு. சஞ்சலங்கள் விலகி போகும், தவிப்புகள் விலகி போகும், அவமானங்கள் விலகி போகும். நீங்க கூனி குறுகி நடக்க தேவையில்ல, நீங்கள் நிமிர்ந்து நடக்கலாம். அல்லேலூயா. உலகம் உங்களை பகைக்கலாம், உலகம் உங்களை வெறுக்கலாம். நீங்களோ கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள், ராஜா வீட்டு பிள்ளைகள், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்கள். The Lord of Lord, the King of King, அவருடைய சன் அண்ட் டாட்டரா இருக்கிறீங்க. அவரோடு கூட நீங்க வாழணும். வாழும்போது சந்தோஷம் உண்டாகும். சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் நீங்கிட, இயேசுவிடம் வாருங்களே. இயேசு மகாராஜா உங்களுக்கு வெற்றியை தருவார். அவர் வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்தார். சொல்லுங்க, என் இயேசு வெற்றி சிறந்தது போல நானும் வெற்றி சிறப்பேன். பாவத்திலிருந்து விடுதலையாக்கின இயேசுவை
நான் நமஸ்கரித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லுகிறார். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட கூட்டம் நாம் அவரோடு கூட உட்கார்ந்து டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட போறோம். அல்லேலூயா. ஒரு குடும்பமாய் அவரோடு கூட உட்கார போறோம். அவர் நமக்கு நல்ல தகப்பன், நல்ல தேவன். யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவருக்குள்ளாக பிரவேசித்து அவரை போல வாழ முடியும். அல்லேலூயா. நீங்கள் சத்தியத்தை கேட்கக்கூடியவர்கள், அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்கள். அதனால அவர் பாதையிலே செல்வதனாலே மரணம் இல்லை. அல்லேலூயா. ஆடி சதுரி போயிருச்சு, ஒரு ஆடு மட்டும் தனியாக போயிருச்சுன்னா ஆண்டவர் தான் பாதுகாக்கிறார், ஆண்டவர் தான் தப்பு வைக்கிறார். ஒரு ஆடு அங்கிட்டு போயிருச்சுன்னா போதும், எவ்வளவு நரி, ஓனாயி, எவ்வளவு பெரிய என்ன பண்ணா பொல்லாத சிங்கம், புலி, கரடி, எல்லா மிருகங்களும் அந்த ஆட்டை எப்படியாவது என்ன பண்ணிடும், கொல்றதுக்கு பார்க்குது. அப்போ ஆடு, சிங்கம், புலி, கரடி, இதெல்லாம் ஓநாய்கள், இதெல்லாம் எதுக்கு ஒப்புமையாக இருக்கிறது? சர்ப்பம், வலு சர்ப்பம்லாம் பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவைகள் உங்களை தாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல உங்களை விழுங்குவதற்கு பிசாசானவன் வகை தேடுகிறான். நீ பாவத்திலே விழுந்து விடாதே, பாவம் என்னும் வலையில் விடாதே, பாவம் என்கிற வலையில விழுந்து விடாதே. அதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், நீங்க வலைய கிழிச்சுக்கிட்டு வெளியில வரக்கூடியவங்க, வலையை அத்துக்கிட்டு வெளியில வரக்கூடியவங்க. ஏன்னா அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறீங்க, இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்க கழுவப்பட்டிருக்கிறீங்க. அவர் ரத்தத்தாலே விடுதலை, அவர் ரத்தத்தாலே சமாதானம், ரத்தம் ஜெயம் உண்டாகட்டும். ஆமென். யோவான் 14 அதனுடைய 6வது வசனம் தான் அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான் என்று சொன்னார். ஏன் இயேசுவை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம்? என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது, நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னவர் அவர்தான். 2 பேரும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு கர்த்தர் தான் நமக்கு உண்டு. ஆமென் சொல்லலாமே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் உண்டு. ரத்தம் ஜெயம், ஆகாகா ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஓஹோஹோ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து பேசுகிற இயேசுவின் ரத்தம் ஜெயம், நமக்காய் வெற்றி சிறந்த இயேசுடைய ரத்தம் ஜெயம். ஏன்னா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கிட்டே இருங்க. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அநியாயத்திலிருந்து விடுதலை, அக்கிரமத்திலிருந்து விடுதலை, எல்லா விதமான துறைதனத்தின் ஆவிகளிலிருந்து விடுதலை, விடுதலை தருகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நீங்கள் வாசிக்கும் போது யோவான் 14:6 இருக்கு, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4:12 அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். இயேசுங்கிற பெயரை தவிர்த்து வேற ஒரு பெயரே இல்லை. எத்தனை தெய்வங்கள் கோடா கோடி பெருகி இருந்தாலும் இயேசு என்கிற பெயரினாலே ரட்சிப்பு உண்டு. இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமத்தினாலே ரட்சிப்பு இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீங்க. ஆமென் சொல்லலாமே. தேவன் 3 பேரா ஒருத்தரா? ஒருவர் தான். ஏன்னா 1 தீமோத்தேயு 2:5 சொல்லுகிறது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அல்லேலூயா. மத்தியஸ்தரும் ஒருவர் தான். நடுநிலையாளர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்மளை பாதாளத்துக்கு போக விடாம தடுத்து பரலோகத்துக்கு போக வைக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு, பாவம் செய்கிறவர்களையோ ஆண்டவர் நரகத்திலே தள்ளி விடுவார்.
ஏசாயா 43:11 வசனம் சொல்கிறது, நான் நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. நான் நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்னும் 3 வசனத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். அப்போஸ்தலர் 16:31 சொல்லுகிறது, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. இயேசு என்கிற நாமம் உடையவர் நம்மோடு இருக்கிறார். இந்த சபையின் பேர் ஜீசஸ் சர்ச். ஏன்? அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 5:12-13 வசனத்துல, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும், அவருடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் உள்ளவராய் இருக்கவும், தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் மாத்திரமே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள். அல்லேலூயா. எத்தனையோ கடவுள் அங்க இங்கே இருக்கு பாருங்க, அந்த கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல மட்டும் விசுவாசம் உள்ளவர்களை தான் ஆண்டவர் ரட்சிக்கிறார், மீட்படைய வைக்கிறார், மீட்பு கொடுக்கிறார், சமாதானத்தை தருகிறார். அருமையானவர்களை, 1 யோவான் 5:12-13 வசனங்கள். இப்பொழுது நான் சொன்னேன் அல்லவா, அந்த வசனத்தை மீண்டுமாக நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், அவருடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி யோவான் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துடைய மார்பிலே இருந்தவர் தான் யோவான். இவர்தான் சொல்லுகிறார், குமாரன் இயேசு கிறிஸ்து, அவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு ஜீவனை தருகிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜீவன் தந்தீர் உமை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உமை ஆராதிக்க. ஜீவன் தந்திருக்கிறார், அவரை ஆராதிக்க. நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவரை ஆராதிக்க. நாம் ஆராதனை வீரர்களாய் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் ஆராதனை வீரர்கள், ஆராதனைக்குரியவர்கள். அற்பமான ஆரம்பத்தை அசட்ட பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் உங்களை நேர்த்தியாய் நடத்தி கொண்டே போகிறார். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க போங்க. பாவம் என்கிற அரக்கனை என்ன அகற்றி விடுங்கள். அல்லேலூயா. பாவம் என்கிற அரக்கன், அவன் கொடுங்கோல் மன்னன், அவனை வீழ்த்தி விடுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி ஒரு வசனம், யோவான் 3:36. யோவான் 3:36 வசனம், குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். அருமையானவர்களே, குமாரன் மேல விசுவாசம் வச்சுட்டீங்கன்னா பிழைச்சுக்குவீங்க. குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கல, பிழைப்பதில்லை. ஆண்டவர் அவனை கொல்லுவார். காரணம், தேவனுடைய கோபம் யார் மேல வரும்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன் மேல. நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது நீங்கள் நினைக்க வேண்டும், இயேசு என் பாவத்தை கழுவி இருக்கிறார், பாவத்தை எல்லாம் நீக்கிவிட்டார், இரத்தத்தை கொண்டு கழுவி இருக்கிறார். ஆமென். அவருடைய இரத்தத்தை கொண்டு கழுவி இருக்கிறார். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? எழுந்து நின்று ஜெபிக்க போறீங்க. என்ன ஜெபிக்க போறீங்கன்னா, இயேசுவே, இந்த திருவிருந்து ஆராதனைக்கு முன்பாக நான் பாவத்தில் மரிச்சு போய் கிடந்தேன், என்னை தேடி வந்தீங்க. இப்போ நான் மரிச்சவன் கிடையாது, வாழுகிறவர் கர்த்தருக்குள்ளாகன்னு சொல்லி எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்னாடி ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்கு முன்னாடி ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்கு முன்னாடி ஒப்பு கொடுங்க. இனி நான் பாவி அல்ல, என்னை பரிசுத்தமாக்கி விட்டார். இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். பாவிகளை பாவத்தில் மரிக்க விரும்பாதவர் தான் கர்த்தர். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
நித்திய ஜீவனை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். சங்கீதம் 32:1-2 சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நீதிமொழிகள் 28:28 அதிகாரம் 13 மற்றும் 9 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தை நீங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க, கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஏசாயா 59 அதிகாரம் 1 முதல் 4 முடிய உள்ள வசனங்கள் இவ்வாறாக இருக்கிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாய் பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைபட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறான், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தின் பிரகாரம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, உம் ரத்தம் எங்களோடு இருக்கிறீங்க, நீங்க எங்களோடு கூட காணப்படுறீங்க. நாங்க பொய்ய பேசக்கூடாது, எங்களுடைய நாவல ஒரு பரிசுத்தத்தை நாங்க நியாய கேட்டை பேசக்கூடாது, அதை வசனிக்க கூடாது. நியாயமுள்ள தேவனை நாங்க பேசணும். தேவனுக்கு முன்பாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உத்தம இருதயத்தோடு நடத்துங்கப்பா. ஆண்டவரோடு பேசுகிற நேரம், தேவனே என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் என்னை உங்கள் முழு இருதயத்தோடும் தேடுவீர்களானால் கண்டடைவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். முழு இருதயத்தோடும் அவரிடத்திலே தேடும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவருக்குள்ளாக ஒப்பு கொடுப்போம். அருமையானவர்களே, ஒப்பு கொடுப்போம். ஏசாயா 44 அதிகாரத்தில் அநேக வசனங்கள் உண்டு. நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமா இருந்தேனே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தருமாகிய அவருடைய மீட்பரும் சொல்லுகிறார். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர் என்று சொல்லுகிறார். அவர்களால் இச்சிக்கப்படத்தக்கவைகள் ஒன்றுக்கும் உதவாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை விக்கிரகத்தில் இருந்து விடுதலை பெற்ற நாம் ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்து போகுமானால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இதிலே நான் விழாது இருக்க, எச்சரிக்கையா இருக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ராபா ஷகதல ராபா கத்தடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறீங்க. என்னை விடுதலை ஆக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம், என்னை முற்றிலுமாக ரட்சிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா, தேவனுக்கு முன்பாக என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆனால் உள்ளவர்களாக என்னை மாற்றுங்கப்பா. நான் பாவம் செய்யக்கூடாதப்பா, நான் பாவத்தில் விழுந்து விடக்கூடாதப்பா. தேவனிடத்தில் கேளுங்க, நான் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது. தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழணும், சத்தியத்திலே வளர்ந்து பெருகணும், தேவனுடைய நித்தியத்திலே நான் வளர்ந்து பெருகணும், உமக்குரிய தூய வாழ்க்கை நான் வாழணும். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி நன்றி நன்றி. ஆண்டவர்கிட்ட பேசுங்க, இது பேசுகிற நேரம். இயேசுவே, பாவத்தின் வழியில் செல்லுகிறவர்களை விடுதலையாப்பதற்கு என்னை பயன்படுத்துங்கப்பா. நான் பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கேன், எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. அல்லேலூயா. தெய்வீக கூடாரமாகிய இயேசு உங்கள் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்போ தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க. உமது கரத்தில் என்னை நான் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உமது கரத்தில் வாங்கி உமக்கே நான் கொடுக்கிறேன். நீர் என்னை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக்கி இருக்கிறீங்க. அந்த பரிசுத்தத்தை அநேகருக்கு நான் கொடுக்க பாத்திரவானாக இருக்கிறேன்.
உற்சாகமாய் கொடுக்கிறவத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். உங்கள் உடலை கொடுங்க, உள்ளத்தை கொடுங்க. 2 கொரிந்தியர் 9:7 பிரகாரம் கர்த்தரிடத்தில் உற்சாகமாய் உங்களை கொடுத்துருங்க. தேவன் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட கர்த்தருக்கு முன்பாக உங்களை ஒப்பு கொடுங்க. விக்கிரக ஆராதனை விடுதலையாக்கினவர் அவர்தான். ஆண்டவருக்கென்று நீங்கள் தசம பாகத்தையும் பொருத்தனை காணிக்கைகளையும் விசேஷித்த காணிக்கைகளையும் கட்டிட நிதிகளையும் ஏழைகளுக்கு உதவுகிறீங்க. எல்லா காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசுவின் திருச்சபையில கர்த்தருடைய மகிமை இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் ஆண்டவரை உண்டாகி கொண்டிருப்பதற்காக நன்றி. இதை கேட்கிற, இதை பார்க்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் பரிசுத்தம் உண்டாகட்டும். ஆவியானவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை உண்டாக்கினதற்காக நன்றி ராஜா. கர்த்தர் எங்கள் மத்தியிலே இப்படி செய்ததற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த செய்திக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் விதமாய் அருமையான ஜேம்ஸ் சகோதரன் முன்பாக வந்து இப்பொழுது ஜெபிப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் உண்டாகட்டும். அல்லேலூயா. எல்லா கரங்களை உற்சாகமாய் உயர்த்தி பிடிப்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்பா, இதோ நாங்கள் 10 மணியிலிருந்து இன்றைக்கு 1 மணி வரைக்கும் தேவனோட சத்தியத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். தகப்பனே, இந்த செய்தியை கொடுத்த பாஸ்டர் குடும்பங்களில் அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கப்படணும் தேவனே. அப்பா, இதோ அங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவரும் தேவனே ஒவ்வொரு குறையெல்லாம் நிறைவேற்றும்படி அவங்களோட தாகத்தை நீ சந்திக்கும்படி இந்த நேரத்திலே நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அவங்க வெறுங்கையா போகக்கூடாது தேவனே. உன்னோட பிள்ளைய தேவனே, உன் பட்டயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தேவனே. அதன் ஒவ்வொருவர்களையும் தாகத்தை சந்தி தேவையான வருமானத்தை உண்டு பண்ணுபவரே. அப்பா, இதோ இந்த நேரத்திலே நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த மத்தியான நேரத்தில் தேவனோட சத்தியத்தை கேட்டு இருக்கும் சுற்றி இருக்கும் எல்லாரும் தேவனுக்குள் வரும்படி உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. அப்பா, உன் வருகைக்கான அடையாளங்கள் இந்த வீட்டிலே, இந்த ஜெப வீட்டிலே எல்லாம் ஆயத்தமாய் கொண்டு இருக்கு தேவனே. அப்பா, நீ கண்ணோக்கி பாரு தேவனே. உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குறையில்லாமல் நிறைவேற்றும்படி உன் கரத்திலே இதோ இந்த நேரத்தில் நாங்கள் தாகத்தோடு கெஞ்சி மண்டாடுகிறோங்க. ஜீவனுள்ள நல்ல பிதாவே,